நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து ஆதிய நேர்ல போய் பார்த்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா ஆதி பார்த்துக்கிட்டோம்னா, "வீட்ட விட்டு வெளியில போ" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளியில தொரத்தி விடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து தமிழுக்கு வந்து ஒரே ஆர்வமா இருக்கு. அப்பா வந்து நம்ம ஏரியா பக்கத்துல தான் இருக்காரு. அவர போய் பார்த்து எப்படியாவது பேசி நம்ம கூட சேர்ந்து சேர்ந்து வாழ சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவ எந்த இடத்துல பார்த்தோம்? அந்த தெருவுக்கு போனா அந்த தெருல தானே அப்பா வந்து அன்னைக்கு ரவுடிகிட்ட இருந்து நம்மள காப்பாத்துனாரு. திருப்பி போய் அப்பாவ பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த தெரு வழியா அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எங்க தான் இருக்கு அப்பாவோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா ஆதி வந்து அந்த டயத்துல ஃபோன் பேசிட்டு மாடியிலேருந்து வெளியில வராங்க. அத வந்து தமிழ் பார்த்துடுறாங்க. தமிழ் பார்த்தோனே பயங்கரமான சந்தோஷம். தமிழ பார்த்துட்டு ஆதியும் மாடியிலேருந்து அப்படியே கையசைக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு ஹாய் சொல்லுவாங்கல்ல, அது மாரி கையசைக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. அப்பாவ பார்த்துட்டோம். அப்பா வந்து நம்மள பார்த்து கையெல்லாம் அசைக்கிறாரு. அப்பா வந்து நமக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு வந்து கோவத்தில தான் நடிச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். இந்த விஷயத்த வந்து உடனடியா வந்து அம்மாட்ட போய் சொல்லணும். அம்மாவ இந்த இடத்துக்கு கூட்டு வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, தமிழ் வந்து விறுவிறுன்னு வீட்டுக்கு ஓடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா அந்த பாப்பாக்கு வந்து நம்ம ஹாய் சொன்னோம். ஆனா வந்து கண்டுக்காம திரும்பி போறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம தமிழ் வந்து வேகமா ஓடி வராங்க. பாரதி வந்து கிச்சன்ல வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. "அம்மா, அம்மா நான் அப்பாவ பார்த்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "ஏய் என்னடி சொல்ற? எங்க பார்த்த?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "நமக்கு பக்கத்து தெருவுல தாம்மா பார்த்தேன். அங்க தான் இருக்காரு ஒரு மாடி வீட்ல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சொல்ற? நிஜமா தானா? எதுவும் பொய் எதுவும் சொல்றியா?" அப்படிங்கிற மாரி வந்து பாரதி வந்து கேட்குறாங்க. "அம்மா நான் எதுக்கும்மா பொய் சொல்ல போறேன்? அப்பா என்னைய பார்த்து கையெல்லாம் அசைச்சாரு. நான் தான் வந்து உன்னைய கூட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா அந்த சாமிக்கு தாண்டி நன்றி சொல்லணும். வா உடனே போய் அவர போய் பார்ப்போம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "வாம்மா சீக்கிரம் வாம்மா போய் அப்பாவ பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விறுவிறுன்னு அந்த இடத்துலேருந்து கூட்டு வராங்க. நேரா வந்து ஆதி இருக்கிற வீட்டு பக்கத்துல வராங்க. "அம்மா இந்த வீட்ல தாம்மா இருக்காரு அப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் என்னடி சொல்ற? இந்த வீட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வீட்ல தான் வந்து நான் 2, 3 டைம் வந்து சமைச்சிருக்கேன். இங்க அவர நான் பார்த்ததே கிடையாது. இங்க வந்து ஒரு தாத்தா, இன்னொரு அக்கா அவ்வளோதான் இருக்காங்க. உங்க அப்பா இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா என்னம்மா என்னைய நம்ப மாட்டியா? அப்பா வந்து இங்க தாம்மா இருக்காங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "சரி வா உள்ள போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போற மாரி காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஆதி வந்து நிஷா கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து, "எனக்கு வந்து மனசே சரியில்ல. ஏதோ என் மனசுல கிடந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன பண்றேன்னே தெரியல. வெளிநாடு போகவா? வேண்டாமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "ஒரே யோசனையா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. உடனே நிஷா வந்து சொல்றாங்க, "ஏய் எதுக்கு நீ வந்து இந்த ஊர்ல இருக்க போற? இந்த ஊர்ல இருந்தா உன் பொண்டாட்டி பாரதி எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, பிறகு பெரிய பிரச்சனை ஆயிரும். அவ வந்து உங்க அம்மாவ கொன்னவ. அத நீ மறந்துடாத" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஆதிக்கு வந்து கோவம் வந்துருது. "சரி நிஷா, நான் வந்து கண்டிப்பா வெளிநாடு போயே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிடுறாங்க. நிஷாவுக்கு வந்து டவுட் வந்துருது. என்னடா இது? ஆதி வந்து பழசெல்லாம் நெனச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டானோ? நம்ம வந்து பாரதிய இப்ப கொண்டு வந்து சும்மா ஒரு பாரதின்னு சொல்லிட்டு நிப்பாட்னா, அந்த பாரதிக்கு மேல இவனுக்கு வந்து எந்த அளவு பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பொய்யா வந்து ஒரு பொண்ணையும் ஒரு சின்ன பிள்ளை, அதாவது பாரதியோட பொண்ணு மாரி ஒரு பொண்ணையும் அரேஞ்ச் பண்றாங்க. அரேஞ்ச் பண்ணி ஆதிய பார்க்க கூட்டு வர்ற மாரி தான் காட்டுறாங்க. அந்த நேரத்தில பார்த்துக்கிட்டோம்னா, இவங்களும் உள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. யாரு நம்ம தமிழும், அதுக்கடுத்து பாரதியும் என்ட்ரி ஆயிற மாரி காட்டிட்டு இருக்காங்க. "ஏய் எங்கடி போற?" அப்படிங்கிற மாரி வந்து பாரதி வந்து கேட்குறாங்க. "அம்மா மாடியில இருந்தாம்மா அப்பா வந்து கை காட்டினாரு. வா மாடிக்கு போவோம்ன்னு" சொல்லிட்டு மாடிக்கு கூட்டு வராங்க. கரெக்ட்டா அங்க தாத்தா, அதுக்கடுத்து வந்து ஆதி வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா அங்க பாரும்மா, அப்பா இந்தா இருக்காரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிடுது 2 பேருக்கும். அந்த நேரத்தில பார்த்தா வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தையோட வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஆதி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வராங்க. "ஏங்க நீங்க யாரு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க. "என்ன ஆதி என்னைய மறந்துட்டீங்களா? நான் தான் உங்க ஒய்ஃப் பாரதி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது பாரதியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது. "ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? நீ வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நானே வந்து இந்த ஆப்ரேஷனே பண்ணியிருக்கேன். உன் நினைவே எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஆப்ரேஷனே பண்ணி உன்னை விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எவ்வளோ தைரியம் இருந்தா நான் இருக்கிற இடத்துக்கு வந்து நான் தான் பாரதின்னு சொல்லுவ? அதுவும் எங்க அம்மாவ கொன்னுட்டு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கேன் கண்ணு முன்னாடி. தயவுசெய்து என் கண்ணு முன்னாடியே நிக்காத. இந்த இடத்த விட்டு காலி பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன ஆதி என்னைய மன்னிச்சிடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "மன்னிப்பா? மன்னிப்பு வந்து இந்த ஜென்மத்தில உனக்கு கிடையவே கிடையாது. நான் வந்து இந்த ஜென்மத்திலே உன்னைய பார்க்கக்கூடாது, உன் கூட சேர்ந்து வாழக்கூடாது, உன்னோட ஞாபகமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எல்லாத்தையும் மறக்கணும்னு சொல்லி தான் இந்த ஆப்ரேஷனே பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது திருப்பி திருப்பி வந்து பழச ஞாபகப்படுத்தலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு. நீ எதுவுமே என்கிட்ட பேச வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆள் செட் பண்ணாங்கல்ல, அந்த ஆள வந்து
ஆதி வந்து திட்டி அனுப்புற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு தான் வந்து பாரதிக்கு வந்து உண்மை தெரியுது. தமிழும் அந்த இடத்துல திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னது அப்பாவுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா பாரதிக்கு வந்து கண்ணீரே வந்துருது. அந்த நேரத்தில வந்து அந்த தாத்தா இருக்காங்கல்ல, அந்த தாத்தா வந்து "வாம்மா என்னம்மா இந்த பக்கம் பாரதி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "உங்க பேரும் பாரதியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க. "ஆமா இந்த பொண்ணு தான்ப்பா சமைக்குது உனக்கு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே ஆதி வந்து தெரியாத மாரி பேசுறாங்க. "சூப்பரா சமைச்சீங்க. உங்க சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு எங்க அம்மாவோட சாப்பாடு சாப்பிடுற மாரி இருக்கு" அப்படிங்கிற மாரி வந்து ஆதி வந்து சொல்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "சரி இப்ப எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாங்க. "இல்ல இவள காப்பாத்துனதுக்காக நன்றி சொல்ல வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆதிகிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து கிளம்பிடுறாங்க பாரதியும், தமிழும். போகும்போது பார்த்தா ஆதிக்கு சாரி பாரதிக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு போகுது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பேசுனது, கடைசியா இருந்தது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டேவும். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.